சென்னை அண்ணா நகர் அன்னை சத்யா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராபர்ட், வயது 27, ரவுடி. இவர் மீது அண்ணா நகர் போலீஸ் நிலையத்தில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இன்று மாலை அன்னை சத்யா நகர் பகுதியில் தெருவில் நின்று போனில் பேசிக் கொண்டிருந்த போது 3 மோட்டார் சைக்கிள்களில் 6 ஆசாமிகள் வந்தனர். அவர்கள் முகமூடி அணிந்திருந்தனர். அரிவாளால் ராபர்ட்டை சரமாரியாக வெட்டிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றனர். இரத்த வெள்ளத்தில் மிதந்த ராபர்ட்டை போலீசார் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் ராபர்ட் இறந்துவிட்டதாக கூறினர். போலீஸ் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு: ராபர்ட்டை வெட்டுவதற்கு முன் இன்னொரு சம்பவத்தை இந்த 6 பேர் கும்பல் செய்துள்ளது. அயனாவரத்தை சேர்ந்த ரேவதி என்பவரின் வீட்டுக்கு சென்றுள்ளனர். ரேவதி தலையில் வெட்டிவிட்டு நேராக சத்யா நகருக்கு வந்து ராபர்ட்டை வெட்டி கொலை செய்துள்ளனர் என விசாரணையில் தெரியவந்தது. ரேவதி பலத்த காயத்துடன் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அடுத்தடுத்து 2 சம்பவங்களில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து அயனாவரம் மற்றும் அண்ணாநகர் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இரு பகுதிகளிலும் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். ராபர்ட் கூட்டாளி கோகுலை 2019ஆம் ஆண்டில் அயனாவரத்தைச் சேர்ந்த லோகு என்ற ரவுடி வெட்டி கொலை செய்தான். அதன் தொடர்ச்சியாக ராபர்ட்டும் கொல்லப்பட்டுள்ளார். யார் பெரிய தாதா என்பதில் ரவுடிகளுக்குள் ஏற்பட்ட மோதலால் இந்த கொலைகள் நடந்திருக்கலாம் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன.